ஆண்டவருடைய நாமத்தில் யாவருக்கும் ஷாலோம். எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நாம் அற்புதமான தியானத்தை தொடரவிருக்கிறோம். சாமுவேலை குறித்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். சாமுவேல் அவருடைய பிறப்பின் வரலாறு என்ன, சாமுவேலுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விலையேறப்பெற்ற பாடங்கள் என்ன என்பவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கவனிங்க, சாமுவேலுடைய பிறப்பு தனித்துவம். ஏன் சாமுவேலின் பிறப்பு தனித்துவமானதென்றால், சாமுவேல் பிறந்தபோது அந்த குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம், பெரும் மகிழ்ச்சி அங்கே உண்டாயிற்று. ஜெபத்தின் மூலமாக பிறந்த குமாரன், கண்ணீருக்கு பதிலாய் பிறந்த குமாரன். ஒரு நாள் என்கிட்ட ஒரு சகோதரன் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு வந்தாரு. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு, ஆனா எனக்கு மேரேஜ் அப்படின்னு வெட்டிங் கார்டு கொடுத்தான். ரொம்ப சந்தோஷம். ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காது, அவன் திரும்ப ஒரு ஸ்வீட் பாக்ஸோட வர்றான். இப்ப என்ன ஏன் ஸ்வீட்னு கேட்டேன். பையன் பிறந்திருக்கான்னா அப்படின்னு சொல்றான். அப்ப கேட்டேன், உனக்கு மேரேஜ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாசம் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ள மகன் பிறந்துட்டாங்கிற அப்படின்னு கேட்டப்ப அவன் அவ்வளவு வெக்கப்பட்டு நிக்கிறான். 5வது மாசத்துல 6வது மாசத்திலேயே பிள்ளைய பெற்றெடுத்தாச்சு. அது ஜெபத்தின் பலனா இல்லைங்க, திருமணத்துக்கு முன்னாலேயே செஞ்ச பாவத்தின் பலனா. அப்படி இல்லையாங்க? பாவத்தின் பலனா பிள்ளைகளை பெறுகிறவர்கள். தாவீதும் பெத்சேபாளும் கூட பிள்ளையை பெற்றார்கள். அப்ப கேள்வி, பாவத்தினால அந்த பிள்ளை பிறந்ததா இல்ல அவங்க ஜெபத்தால அந்த பிள்ளை பிறந்ததா? பாவத்தினால தானே. சாமுவேல் பிறந்தது ஜெபத்தின் பலனாக. சாமுவேலின் பிறப்பு தனித்துவமானது. காரணம் என்னவென்றால், அது அவன் தாய்க்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்தது, தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. தம்பிமார் தங்கைமார் கவனிக்கிறீங்களா? உங்கள் பிறப்பும் தனித்துவமான பிறப்பாக வேண்டும். தனித்துவமான பிறப்புனா, உன் பிறப்பினாலே, உன் வருகையினாலே உன் தந்தை சந்தோஷப்படணும், உன்னுடைய தாய் சந்தோஷப்படணும், உனக்கு இந்த வாழ்க்கையை அருளி செய்திருக்கின்ற தேவன் சந்தோஷப்படணும். ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன நடக்குது? உன் பிறப்புல உங்க அப்பா சந்தோஷமா இல்ல, உங்க அம்மா சந்தோஷமா இல்ல, அண்ணன் சந்தோஷமா இல்ல, அக்காவும் சந்தோஷமா இல்ல, தம்பி அல்லது தங்கை சந்தோஷமா இல்ல. இப்படி உன் வீட்டுல இருக்கிற எல்லோரையும் அழ வைக்கிற உன் பிறப்பு, நான் கேட்கிறேன், அது உண்மையிலேயே நல்ல ஒரு பிறப்பா? அது ஒரு பாக்கியம் உள்ளதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாமுவேலின் பிறப்பு தனித்துவமானது. காரணம் என்னவென்றால், அவன் பிறந்த போது வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் பண்டிகையை கொண்டாடினாங்க. சகோதரனே சகோதரியே, உன் பிறப்பு உன் வீட்டில் உள்ளோருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? சந்தோஷத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவமானத்தை எந்த காரணத்தை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்கு சில தகப்பன்மார் அழறாங்க, தாய்மார் அழறாங்க. என்னென்ன தெரியுமா? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கு கொடுத்தீங்க? ஏன் இப்படிப்பட்ட மகள் எனக்கு கொடுத்தீங்க? தம்பிமார் தங்கமார், ஒருவேளை இந்நாட்கள்ல உன்னை பெற்ற அம்மாவோ அப்பாவோ தேவனிடத்துல போய், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த மகனை கொடுத்தீங்க? நரக வேதனையை உண்டாக்குறானே. ஏன் ஆண்டவர் இந்த மகள் எங்களுக்கு கொடுத்தீங்க? நரக வேதனையை எங்களுக்கு உண்டாகிட்டே இருக்காளே, தூங்க விடாம செஞ்சுகிட்டு இருக்க ஆண்டவரே என்று ஒருவேளை உன்னை பற்றி அவர்கள் புலம்பினாலோ அழுதாலோ, கவனி, அது உனக்கு நல்லதில்ல, நன்மை இல்லவே இல்லை. 2வது, பிறப்பிலே தனித்துவம், வளர்ப்பிலே பரிசுத்தம். எப்படிங்க வளர்த்தா? பரிசுத்தமாய் வளர்த்தாள். அப்படி வளர்க்க காரணம் என்ன? மறுபடியும் சொல்றேன், தாய்மார் தகப்பன்மார், நம்ம பிள்ளைங்களை நாம எப்படி வளர்க்கணும்? பரிசுத்தமா வளர்க்கணும். 3 விஷயங்கள் பொதுவா நான் எப்பவும் சொல்றதுதான். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்துல 3 விஷயங்களை பின்பற்றணும். அது என்னன்னா, 1, அன்போடு கூட வளர்க்கணும். 2வது, ஜெபத்தோடு கூட வளர்க்கணும். 3வது, பரிசுத்தத்தோட வளர்க்கணும். அதுக்கு முதல்ல நீ அன்புள்ளவனா இருக்கணும். அப்பதான் பிள்ளைகளை அன்புள்ளவங்கள வளர்க்க முடியும். 2வது, ஜெபிக்கிற தாய் தகப்பனாய் இருந்தா தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதை கற்றுத்தர முடியும். 3வது, பரிசுத்தமாய் வாழ்கிற தாயாய் தகப்பனாய் கட்டாயம் இருக்கணும். அப்பதான் உன் பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை உன்னால் கற்றுத்தர முடியும். தாய் தகப்பனிடத்திலேயே அன்பு இல்லைன்னா, தாய் தகப்பனிடத்திலேயே ஜெபம் இல்லைன்னா, தாயும் தகப்பனுமே பரிசுத்தமாக வாழலன்னா, பிள்ளைங்களுக்கு எப்படி பரிசுத்தத்தை கற்றுத்தர முடியும்? பரிசுத்தவான்களா வளர்க்க முடியும்? அன்புள்ளவங்களா வளர்க்க முடியும்? எப்படி ஜெப வாழ்க்கையை அவங்களுக்கு கற்றுத்தர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னாள் அன்போடு கூட வளர்த்தாள், ஜெபத்தோடு கூட வளர்த்தாள், பரிசுத்தமாய் வளர்த்தாள். அந்த பிள்ளையை சிறு வயதிலிருந்தே தேவனிடத்திலே பயபக்தியோடு கூட வளர்த்தாள். அதனால்தான் பைபிள்ல நாம பார்க்கிறோம், 2 அதிகாரம் 11ஆம் வசனத்துல, பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்.
பிள்ளை. அந்த பிள்ளையோ தேவனாகிய கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இங்க ஒரு தாயின் மகனையும் பார்க்கிறோம், ஒரு தகப்பனுடைய மகன்களையும் பார்க்கிறோம். தாய் தன் அன்போடு ஜெபத்தோடு பரிசுத்தத்தோடு வளர்த்த அவளுடைய மகனோ, கவனிங்க, அங்கே கர்த்தருக்கு அற்புதமாய் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அதே அன்பு, அதே ஜெபம், அதே பரிசுத்தம். குறைவில் இருந்த ஒரு ஆசாரியன் தன் மகன்களை வளர்த்த விதம் சரியாக இல்லாமற் போனதினால அந்த மகன்கள் ஊழியம் செய்து கொண்டே கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ளாமல் அதே ஊழியத்தில் பங்கெடுக்க வருகிற பெண்களோடு கூட விபச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். எவ்வளவு டிஃபரன்ஸ் கவனிங்க. அந்நாள் எல்கானா வளர்த்த பிள்ளைய பாருங்க, அதே சமயம் ஏலி அவன் மனைவி யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்கள் வளர்த்த வளர்ப்ப பாருங்களேன். அந்நாள் வளர்த்த வளர்ப்பு அவளுடைய குமாரனை பரிசுத்தவானாக்கியிருந்தது. ஏலியின் வளர்ப்போ அவன் குமாரர்களை பாவிகளாய் இருக்கும்படி செய்தது. மாத்திரமல்ல, அந்நாள் தேவனோடு உடன்படிக்கை செய்திருந்தாள். என்னவென்று? தேவனே, கர்த்தாவே, எனக்கொரு குமாரனை அருளிச் செய்யுங்க. அந்த குமாரனை திரும்ப உமக்கே நான் தந்து விடுகிறேன், உம்முடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று. பிள்ளைகள் இல்லாதப்போ சொல்றது வேற விஷயங்க. ஆனா மகன் பிறந்து விட்டான். அந்த மகன் பிறக்கிறதுக்கு முன்னால என்ன வேணாலும் நாம சொல்ல முடியும். உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முன்னால, ஆண்டவரே எனக்கு வேலை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு 20% தரேன், எனக்கு வேலை மட்டும் கொடுத்து பாருங்க, உமக்கு 50% கொடுக்குறேன். உத்தியோகம் எனக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே, முதல் சம்பளத்தை தர்றேன், எனக்கு உத்தியோகத்தை கொடுங்க ஆண்டவரே, முதல் வருஷ சம்பளத்தையே உமக்கு தந்துடுறேன். இப்படி என்னென்ன உடன்படிக்கை, எப்படியெல்லாம் பொருத்தனை செய்கிறோம். கிடைக்கிறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, கிடைச்சதுக்கு அப்புறம் வேற வாழ்க்கை. ஆனால் அந்நாள் தசமபாகம் தர்றேன்னோ, வர்ற சம்பளத்தில் 20% தரேன்னோ அவ பொருத்தனை செய்யலைங்க. எனக்கு ஒரு மகனை கொடுங்க, அந்த பிள்ளை ஆண்டவரே உமக்கே திரும்ப கொடுத்துட்றேன். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. எனக்கு வேலை கொடுங்க, வர்ற சம்பளம் எல்லாத்தையும் நான் உமக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றது சாதாரணமாங்க? இல்லை. வேலை கொடுத்தா வர்ற சம்பளத்தை முழுசா தரேன்னு சொல்றதே சாதாரணம் இல்லைன்னா, அப்ப ஒரு மகனை கொடுங்க, அந்த மகனை திரும்ப உமக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிங்களேன். தேவன் அருளி செய்தார், குமாரனை அருளி செய்தார். எத்தனையோ வருட காலமா தன் மடியில ஒரு மகனை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அண்ணாளுடைய மடியில இப்ப அற்புதமான குமாரன் வந்தப்போ அதை பார்த்து அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. நாளுக்கு நாள் அவனை பாலூட்டி வளர்க்கிற போது அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே கிடையாது. அதுக்கப்புறம் சோற பிணைஞ்சு அந்த குட்டி பையனோட வாயில ஊட்டும் போது அந்த அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குங்க. அந்த குழந்தை பார்க்கிற பார்வை, சிரிக்கிற சிரிப்பு, அப்புறம் குழந்தையின் மழலை மொழி அந்த தாய அப்படியே கட்டி போட்டிருக்குமா இல்லையா? எவ்வளவாய் நேசித்து அவ்வளவு அன்பா வளர்த்து தவம் இருந்து பெற்ற அந்த ஒற்ற பிள்ளைய கொண்டு போய் அப்படியே ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறதுனா அது எந்த தாயாலங்க முடியும்? அது சாத்தியமாங்க? இஸ் இட் பாசிபிள்? நீ உன்னுடைய சம்பாத்தியத்தில் 10% தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டும். நம்மள நிறைய பேருக்கு அதுக்கு கூட மனசு இல்லை. ஆண்டவரே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, டைத்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, டைத்து கொடுக்கறதே கஷ்டம், ஆஃபரிங் கொடுக்கறதே கஷ்டம், நன்றி காணிக்கைகளை அர்ப்பணிக்கிறதே கஷ்டம். சந்தர்ப்பம் வந்ததுனால இந்த பாயிண்ட்ஸை பத்தி நான் பேசுறேங்க. அப்போ மகனை, ஒத்தைக்கு ஒரு மகனை கொண்டு போய் தேவனோட ஊழியத்துக்கு தர்றது, அதுவும் ஊழியத்துக்கு நிரந்தரமா கொடுக்கறதுங்கிறது எப்படிங்க சாத்தியம்? இத்தனை நாள் அந்த தாய் அவனை வளர்க்கிற போது, ஆண்டவரே பிள்ளை எனக்கு அருளி செய்திருக்கிறீர், ஆனால் உம்மை விட இவனை அதிகமாக நேசிக்கிறவள் நான் அல்ல. அந்த குழந்தை பால் மறந்து ஆகாரம் சாப்பிடுற வயசு வந்தது. அந்த பிள்ளையை எடுத்துக் கொள்ளுகிறாள், நேர ஆலயத்துக்கு வருகிறாள். வந்து என்ன செய்றா பார்க்கலாம் வாங்க. 25வது வசனம். எல்கானாவும் எவ்வளவு அற்புதமான மனுஷன் பாருங்க. பைத்தியக்காரி, ஏதோ ஒரு இதுல நீ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்ட, பிள்ளைய கொடுத்தா ஊழியத்துக்கு தர்றேன் அப்படின்னு. அதுக்காக அப்படி பிள்ளைய கொடுத்துட முடியுமா? நம்ம ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய பெத்தெடுத்திருக்க, அவன் பிறந்ததிலிருந்து உனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு ஆரோக்கியத்தோட இருக்கிற. அப்போ அந்த பிள்ளைய கொண்டு போய் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்றியே, ஆண்டவர் அதெல்லாம் புரிஞ்சுக்குவாரு அப்படியெல்லாம் சொன்னா நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்க. தந்தையாக தனக்கும் இருக்கிறது பந்தம்,
அன்பு. இருந்தாலும் தேவனுக்கு கொடுத்த வாக்கை மாத்திரம் நாம் மறந்து புறக்கணிக்க கூடாது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த மனசு இருக்குங்க? நான் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கேன், தேவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன், அந்த வாக்கை எது எப்படி இருந்தாலும் அசட்டை செய்யக்கூடாது, அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மள எத்தனை பேருக்கு உண்மையா இருக்கு? அன்னாளும் எல்கானாவும் தேவனுக்கு வாக்கு பண்ணினார்கள், பிள்ளையை தந்தால் அவனை திரும்ப தருவேன் என்று. என்ன செய்யறாங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:25. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவளின் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக்கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். என்னங்க நடந்தது? ஐயா, மலடி என்ற முத்திரையை தாங்க முடியாமல் ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து நான் விண்ணப்பம் பண்ணிய போது, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, என் கண்ணீரை துடைத்து தேவன் ஒரு பிள்ளையை தருவார் என்று. இதை கொடுத்துட்டாரையா. அன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணின, எனக்கு பிள்ளையை கொடுத்தால் மறுபடியும் கர்த்தருக்கென்றே அந்த பிள்ளையை தருவேன் என்று. தேவன் தந்த பிள்ளையை இதோ கொண்டு வந்து விட்டேன். தேவனுடைய ஊழியத்துக்கு நிரந்தரமாய் அவனை கர்த்தருக்கென்று தருகிறேன். அப்போ அன்னைக்கு அவ எதை கொடுத்தா? தனக்கு இருந்த எல்லாவற்றையும் அங்க கொடுத்துட்டாங்க. தன்னுடைய பிள்ளைய பார்க்காம தாயால் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த குழந்தையோட சிரிப்பு நினைவுக்கு வரும்போது தாய் நிம்மதியா இருக்க முடியுமா? அழாம இருக்க முடியுமாங்க? முடியவே முடியாது. அந்த பிள்ளையினுடைய மழலை மொழி தன் நினைவுக்கு வருகின்ற போதெல்லாம் அந்த தாய் வருத்தப்படாம இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒப்புக் கொடுத்தாள். காரணம் என்ன தெரியுமா? அன்னாள் தன் வாக்கின் மீது நிற்கிற மனுஷி. ஒரு வாக்கு கொடுத்து அதில் மாறுவதென்பது அவளால முடியாது. சிம்பிளா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே ஏதோ வேகத்துல அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டானா, இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, முடத்துல மன்றாடி பெற்ற பிள்ளைதான், இருந்தாலும் அவனை திரும்ப முக்கிய கொடுத்துட்டா மறுபடியும் என் வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா அன்னாள் அப்படி சொல்லல. தேவன் என்னை நம்பி எனக்கு குமாரனை அருளியிருக்கிறார், என்னை நம்பின தேவனுக்கு என் மகனை அர்ப்பணித்தாக வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து விட்டாள். இதுதாங்க வளர்ப்பு என்றால். அன்போடு வளர்த்தாள், ஜெபத்தோடு கூட வளர்த்தாள், பரிசுத்தத்தோடு வளர்த்தாள் என்பதால்தான் தன்னை சுற்றி இருக்கிற அந்த பாலகனை சுற்றி இருக்கிற வாலிபர்கள் மிகுந்த துன்மார்க்கராய் இருந்தபோதும் கூட சாமுவேல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். தேவனுடைய கிருபையும் மனுஷர் தயவையும் முழுமையாக சாமுவேல் அனுபவித்தவனாயிருந்தான். அதைத்தான் நாம் பைபிளிலே பார்க்கின்றோம். முதலாவது பிறப்பிலே தனித்துவம், 2வது வளர்ப்பு பரிசுத்தம், 3வது அழைப்பு பரமார்த்தமானது. 3ஆம் அதிகாரம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சணமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவன் கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. கவனிங்க, அந்நாட்களிலே தேவனுடைய வார்த்தை அபூர்வமாய் இருந்தது. ஏன் அப்படின்னா, கவனிங்க, அவர் சத்தத்து கேட்க அங்க யாருங்க இருந்தாங்க? அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறவர்கள் யாரும் இல்லையாங்க. அந்நாட்களில் தேவன் பேசலான்னு நினைச்சாலும் கேட்க அங்க யாரும் இல்ல. கேட்கக்கூடிய செவிகளையோ, தேவன் பேசுகிற போது இது தேவனுடைய குரல் என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய நடத்தை ஒருவருக்கும் இல்லை. ஏலி இருந்தான். அவன் கண்கள் இருளடைந்ததாக நாம் பார்க்கிறோமான உண்மையில் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருள் அடைஞ்சிருந்தது. ஏலியின் வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஆசாரியனாக அவனை நாம பார்க்க முடியாது. அந்நாள் அப்போ கண்ணீரோட ஜெபம் பண்ண போது கூட குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைச்சான். தப்பா? அதுதான் ஏலியுடைய தரம். மகன்கள் பாவம் செய்யும்போது அவங்கள சரிப்படுத்தி நல்வழிப்படுத்துறதுக்கு பதிலா அலட்சியமானவனாகத்தான் இருந்தான். அது தந்தை என்கிற அவனுடைய நிலை. ஆசாரியன் என்ற வேலையும் ஒழுங்கா செய்யல, தகப்பன் என்ற கடமையும் அவன் ஒழுங்கா செய்யவே இல்லை. அது ஏலியின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட நாட்கள்ல தேவன் விரும்பினார், நான் பேச வேண்டும்,
என் ஜனங்களை நான் நல்வழிப்படுத்த வேண்டும். என் ஜனங்களுக்கு நான் ஒரு செய்தி தர வேண்டும். இந்த பாவிகள் செய்கிற அவங்களுடைய பாவங்களுக்காக நான் அவர்களை சிட்சிக்கப் போகிறேன் என்ற எச்சரிக்கையை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏலியோ என் ஊழியத்தை ஒழுங்காய் செய்யறதில்லை, தரப்பட்ட ஊழியத்தை கண்டுகொள்வதில்லை. ஏலியின் குமாரர்களோ பாவத்தை தொடர்ந்து செய்கிறார்கள், அதை என்னால் தாங்கவே முடியவில்லை, எனவே அவர்களை சிட்சிக்கப் போகிறேன். இந்த விஷயத்தை அவர்களிடம் சொல்லுவது யார்? யாருங்க எச்சரிக்கிறது? பாவத்தை கண்டித்து உணர்த்துறது, தேவனுடைய எண்ணத்தை உலகுக்கு அறிவிக்கிறது. தேவன் அந்த சமயத்துல, அதாவது அவருக்கு யாருமே கிடைக்காதப்போ ஒரு ஆள் சிக்கினாங்க. யாருங்க? யாரு? சிறு பிள்ளையான சாமுவேல். பிள்ளையாண்டானான சாமுவேல் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஜோசபஸ் என்ற பெயருடைய யூதர்களின் சரித்திர எழுத்தாளர் தன் எழுதிய வரலாற்றில் என்ன எழுதுகிறார் என்றால், பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் என்று சொல்லுகிற போது சாமுவேலுடைய வயது சுமார் 12 இருந்திருக்கலாம் என்று எழுதியிருக்கிறார். சாமுவேலுடைய வயசு 12. கவனிங்க, இப்ப தேவன் யாரோடு கூட பேசுகிறார்? 12 வயதான சிறு பாலகனிடத்துல. சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? உன்னுடைய வயசு சின்ன வயசா பெரிய வயசா அது தேவனுக்கு அவசியமே இல்லைங்க. தேவன் என்னோடு எப்போ பேசினார் தெரியுங்களா? என்னுடைய 12வது வயதிலே பேசினார். என்னவென்று பேசினார்? நீ உன் தாயின் கற்பத்தில் ஒரு கருவாக உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக நான் உன்னை நியமிக்கிறேன். உன்னுடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறேன். இது எந்த வயசுல தேவன் என்னோடு பேசினார் தெரியுமா? என்னுடைய 12வது வயதுல. அன்று தேவன் அப்படி என்னோடு பேசிய போது என் வாழ்க்கை முழுவதுமாய் மாறிப்போனது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கேட்கிற இருதயத்தோடு இருப்போம் என்றால் பேசுவதற்கு தேவன் தயாராயிருக்கிறார். அவருடைய அழைப்பின் அர்த்தம் என்னவென்றால், யாரும் என்னை உணராத போது, யாரும் என் பேச்சை கேளாத போது, யாரும் என் சித்தத்தை உணராத போது ஒரு பிள்ளையாண்டான் எனக்கு கிடைத்தான். இன்றும் தேவன் தேடுகிறார். எதற்காக? அவருடைய பேச்சை கேட்கிறவர்களுக்காக. நீதிமொழிகளில் நாம் பார்க்க முடியும், என் மகனே, என் வார்த்தையை நீ கேட்பாய் என்றால் நான் சந்தோஷப்படுவேன் என்று. நீ என் பேச்சை கேட்க வேண்டும் என்று நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா, நாம தேவனுடைய வார்த்தைய கேட்கறதில்ல. தேவனுடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்துறது தான். இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்நாளிலே தேவன் சாமுவேலை அழைத்த போது அதை அவன் கேட்டாங்க. இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. 3 தடவை அதே மாதிரி சொன்னப்போ ஏலிக்கு அப்பதான் புரிஞ்சுது தேவன் அவனை அழைக்கிறார் என்பது. ஏலி செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது இருக்கு மொத்த வாழ்க்கையிலனா இதுதாங்க. இது மகனே, மறுபடியும் அந்த சத்தம் கேட்டா இந்த மாதிரி நீ சொல்லணும். கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அப்படியே சொல்றேன் என்று சொல்லிவிட்டு போய் திரும்ப போய் படுத்துக்கிறான். சாமுவேலே, சாமுவேலே. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். தேவன் சாமுவேலை அழைத்தார். இந்த அழைப்புக்கு பின் ஒரு பெரிய பரமார்த்தம் உண்டு. அந்த பரமார்த்தம் என்னவென்றால், சாமுவேலே, நீ தீர்க்கதரிசிகளிலே முதலாவது தீர்க்கதரிசியாய் ஆகப் போகிறாய். சாமுவேலே, நீதான் கடைசி நியாயாதிபதியாய் இருக்கப் போகிறாய். சாமுவேலே, நீ ஒரு அற்புதமான ஆசாரியனாய் வரப்போகின்றாய். அதுதாங்க அந்த அழைப்புக்கு பின்னால் இருந்த பரமார்த்தம். சேட்டை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ, ஒரு உருப்படாத வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ, எந்த படிப்பு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ, தேவன் எரேமியாவுடைய 1வது அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனங்கள் மூலமாக என்னோடு பேசினார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்ற அந்த வார்த்தையை கேட்டப்போ எனக்கு அவருடைய அந்த அழைப்பின் பொருள் எனக்கு விளங்கவே இல்லைங்க. நான் என்ன ஊழியனாக போறது? நானே ஒரு சின்ன பொடி பையன், நான் ஒரு சிறுவன். நான் எப்படி ஊழியக்காரனாக முடியும்? நான் எப்படி ஜனங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கிறது? நான் தெய்வ சித்தத்தின்படி எப்படி தீர்க்கதரிசி ஆகிறது என்ற எத்தனையோ கேள்விகள். ஆனால் 38 வருடங்களுக்கு பிறகு அவர் தெரியப்படுத்தின அந்த வாக்கு 100க்கு 100% உண்மை, நிஜம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் பேசுகிற போது நாம கேட்கணுங்க. கீழ்ப்படிதலோடு நடந்துக்கணும், விசுவாசிக்கணும்.
வெற்றிய சாதிச்சுக்கொள்ளும். இந்த 4 விஷயத்தை மறந்துடக்கூடாது. தேவன் பேசும்போது இதே தாங்க யோசுவாவின் வாழ்க்கையிலும் கூட அவன் அப்ளை பண்ண ஃபார்முலா. அது என்னது? முதல்ல கேட்டான், அப்புறம் விசுவாசிச்சான், கீழ்ப்பிடிதலோடு இருந்தான், வெற்றியை சாதித்துக் கொண்டான். நீ தேவனுடைய வார்த்தையை கேளு, அதை விசுவாசி, கீழ்ப்பிடிதலோடு இரு, வெற்றியை சாதித்துக்கொள். அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளாக இருக்கலாம், அல்லது வியாபாரமாக இருக்கலாம், எல்லாத்தை விட ஊழியமாகவும் இருக்கலாம். இன்று தேவனுக்கு தேவை கேட்கிறவர்கள்தான். அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்களை அழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அன்று யாரை அழைத்தார்? சிறு பிள்ளையாண்டானை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? தீர்க்கதரிசியாக. அதற்கு முன்பு மோசே இருந்தான் தீர்க்கதரிசியாக. ஆனா அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளை பார்க்கவே முடியாது. இப்ப திரும்பவும் தீர்க்கதரிசிகளின் காலம் ஆரம்பிக்க போகுது. அந்த தீர்க்கதரிசிகளின் காலம் ஆரம்பிக்கிற அந்த செயலில சாமுவேல் தான் முதலாவது தீர்க்கதரிசியாய் வந்தான். கடைசி நியாயாதிபதியாகவும் இருந்தான், அற்புதமான ஆசாரியனாகவும் அவன் இருந்தான். பிறப்பிலே தனித்துவம், வளர்ப்பிலே பரிசுத்தம், அழைப்பிலே பரமார்த்தம், ஜெபத்திலே பிரதிபலன். 7வது அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்மாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஓயாமல் வேண்டிக் கொள்ளும். பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்கங்க. கவனிக்கணும். சிம்சோனா இருந்தாலும், கிதியோனா இருந்தாலும், எப்தாவா இருந்தாலும், ஒத்னியேலா இருந்தாலும், தெபோராவா இருந்தாலும், இவர்கள் எல்லோருமே கூட யுத்தம் செய்தார்கள். பெலிஸ்தர்களுக்கு எதிரா, சத்துருக்களுக்கு எதிரா யுத்தம் செய்து அவங்க தங்கள் தேசத்தை காத்துக்கொண்டார்கள். ஆனால் சாமுவேல் யுத்தம் பண்ணலங்க. அப்ப என்னதான் செஞ்சான்? பிரார்த்தனை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்றாங்கங்க, ஐயா சாமுவேலே, பெலிஸ்தர்கள் எதிராக வந்து விட்டார்கள், அதனால என்ன செய்யணும்னு கேட்கிறாங்க. ஓயாமல் ஜெபிக்கும்படி கேட்டார்கள். சத்துருக்கள் எதிராக வருகிறார்கள், ஆபத்து மறைந்திருக்கிறது, உயிர் போகிற அபாயம் இருக்கிறது, தேசமே கை நழுவி போகப் போகிறது, இதைவிட பெரிய விபத்து வேற என்ன இருக்க முடியும்? அப்படிப்பட்ட சமயத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சொல்றாங்க, சாமுவேல், இந்த நிலைமையிலிருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடியவர் ஒருவர் மட்டும்தான், சேனைகளின் அதிபதியாக தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். நாங்க கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ சாமுவேல் என்ன செய்யறான் பார்க்கலாம். எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளிச் செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக என்னாச்சு? விழுந்து போயிட்டாங்க. அற்புதம். பிரார்த்தனையின் பலன். நண்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில் ஏதாவது உங்களுக்கு எதிரா வருதா? ஏதாவது ஆபத்து நேரிடுகிறதா? ஏதோ ஒரு அபாயம் உங்களுக்கு எதிராக வருகிறது என்று தோன்றுகிறதா? உன்னை விட உன்னை எதிர்க்கிறவர்கள், உன்னை விட உனக்கு முன்பாக வருகிற சத்துருக்கள் பலவான்களா? உன் வாழ்க்கையில் ஏதாவது உன்னை துரத்துகிறதா? அது பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது கடன் தொல்லையா இருக்கலாம், அல்லது இப்படி எது உன்னை துரத்துகிறதோ, எதற்கு நீ பயப்படுகிறாயோ, அது உன் வாழ்க்கையை கபளீகரம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் ஒரு அற்புதமான ஆயுதத்தை அருளியிருக்கிறார். அந்த ஆயுதம் என்ன? ஜெபம்தான். சாமுவேல், ஆபத்து வந்துருச்சு, சத்துருக்கள் திடீர்னு வந்து சூழ்ந்திருக்கிறாங்க, இதைவிட பேராபத்து நிறைஞ்ச நேரம்னு வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த ஆபத்திலிருந்து, இந்த அபாயத்திலிருந்து தப்பிக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் தான், ஜீவன் உள்ள தேவன் மட்டும்தான். தயவு செஞ்சு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்றீங்களா? சாமுவேல் வாக்கு கொடுத்தான், நான் ஜெபிக்கிறேன். அதேபோல் சாமுவேல் ஜெபித்தான். சாமுவேல் விண்ணப்பம் பண்ணுகையில் வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மறுமொழி அருளிச் செய்தார். அருளிச் செய்தவர் என்ன செய்தார் தெரியுமாங்க? பயங்கர இடி முழக்கங்களை முழங்க பண்ணினார். அதன் விளைவாக
பெலிஸ்தர்கள் வீழ்ந்து போனார்கள். உனக்கு விரோதமாக எழும்புகிற சேனையை, உனக்கு விரோதமாக எழுகின்ற சூழ்நிலைகளை, உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஜனங்களை என் தேவனால் தோற்கடிக்க முடியும். உன்னுடைய எல்லைகள் கூட வராமல் தடுக்க முடியும். உனக்கு வெற்றியையும் அருளிச் செய்ய முடியும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அது எப்படிப்பட்ட ஜெபம்? தேவன் அங்கீகரிக்கின்ற ஜெபம், செவிசாய்க்கின்ற விண்ணப்பம், அற்புதமான பதிலை அருளிச் செய்கிற ஜெபம். 4 விஷயங்கள் சாமுவேல் வாழ்க்கையில பார்த்தோம். அது என்னன்னா, அவன் பிறப்பு, தனித்துவம்; வளர்ப்பு, பரிசுத்தம்; அழைப்பு, பரமார்த்தம்; பிரார்த்தனையின் பலன். ஜெபிக்கலாமா? வாருங்கள், எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நாளை போலவே அன்போடு, ஜெபத்தோடு, பரிசுத்தத்தோடு பிள்ளைகளை வளர்க்கிற தகப்பனை, தாயை எழுப்புங்க ராஜா. அதேபோல சிறு பிராயத்திலே, வாலிப பிராயத்திலே உம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடிய, உம்முடைய பேச்சை கேட்கக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய பேச்சை கேட்கிறவர்களுக்காக நீர் தேடுகிறீர். ஆண்டவர், உம்முடைய பேச்சை கேட்கிற ஊழியனா என்னை உருவாக்குங்க. இன்று யாரெல்லாம் இப்படி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் விண்ணப்பங்களுக்கு செவிசாயுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பலனுக்கு மிஞ்சிய பிரச்சனைகள் வருகிற போது, எங்கள் தகுதிக்கு, எங்கள் பலனுக்கு மிஞ்சின சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற போது, சூழ்நிலைகள் கூட எங்களுக்கு விரோதமாக உருவாகிற போது, உம்மிடத்திலே ஜெபித்தால் போதும், அதன் பலனை நாங்கள் காண்போம். அந்நாளிலே சாமுவேலுடைய பிரார்த்தனை அற்புதமான பலனை கொண்டு வந்தது. இந்த நாங்கள் செய்கிற இந்த ஜெபமும் பலனை கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, பலனை அது எங்களுக்கு தர வேண்டும். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் சம்பூரண பலத்தையும் பலனையும் ஆண்டவரே ஜெபத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவரே உத்தியோகம் இல்லாமல், ஆரோக்கியம் சரியில்லாமல், கற்ப பலன் இல்லாமல், குடும்பம் இல்லாமல், இப்படி என்னென்ன பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்கிற ஜெபம் பலனை கொண்டு வர வேண்டும். அப்படி கிருபை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address: Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.